ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ரொம்ப நல்ல ஒரு ஓஏ பில்டப் அமைஞ்சது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, இது இன்றைக்கி இறங்குன்றது பிஃபோராகவே நமக்கு டேட்டா மூலிமா தெரிஞ்சுது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த வீடியோவோட ஸ்பெஷலே பிஃபோராகவே எப்படி இந்த ஸ்டாக்ஸ் கீழே இறங்கும்னு நம்மளால் டேட்டா மூலிமா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இந்த டேட்டாவோட நாலேஜை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50,280 கான்ட்ராக்ட் ஓஏ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவே கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 62,864 கான்ட்ராக்ட் ஓஏ கிரியேட் பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 22,916 கான்ட்ராக்ட். சரிங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரவுண்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புட் சைடு 20,000 கான்ட்ராக்ட், கால் சைடு 60,000 கான்ட்ராக்ட். அப்போ 1க்கு 3 மடங்கு கால் சைடு அதிகமான ஓஏ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இப்போது எல்டிபி ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் பாருங்கள் 780. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 4.9% நெகட்டிவில் வந்திருக்கு. ரவுண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 5% இன்றைக்கி மைனஸில் வந்திருக்கு. அப்போ 780 எல்டிபி ப்ரைஸ் இருக்குன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது 780 கால் ஆப்ஷனில் 12,124 கான்ட்ராக்ட் ஓஏ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 785 கால் ஆப்ஷனில் 6,617 கான்ட்ராக்டும், அடுத்தது 790 கால் ஆப்ஷனில் 8,359 கான்ட்ராக்டும் ஓஏ கால் சைடு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் புட் சைடு வந்து கவனிச்சு பாருங்கள், 800 புட் ஆப்ஷனில் 2,211 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங்கு, 790 புட் ஆப்ஷனில் வெறும் 1,377 கான்ட்ராக்டு, அடுத்து 780 புட் ஆப்ஷனில் 7,292 கான்ட்ராக்ட் ஓஏ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னு கேட்டிங்கன்னா 780ன்றது நல்ல சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் சேம் 780 கால் ஆப்ஷன் நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது ஒரு வித்தியாசமாக ஃபார்ம் ஆகிருக்கு. 780ன்ற அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸு கால் சைடு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அதே 780ன்ற புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸு சப்போர்ட்டாகவும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ எந்த சைடு வந்து பிரேக் ஆகும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீமியம் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை கொண்டு வரோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. என்னோடய ஓப்பன் இண்டஸ்ட்ரி கிளாஸஸில் டைம் வேல்யூ வித் இந்த ப்ரீமியம் கான்செப்ட் இது ரொம்ப ஸ்பெஷலான யூனிக்காக கிளாஸ் எடுக்கிறேன். நம்மக்கிட்ட ஓப்பன் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட்டை லாகின் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு இந்த டெலிவரி சார்ட் உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸாக தான் இருக்கும். இந்த சார்ட்லேயே உங்களுக்கு கீழே பாருங்கள் எவ்வளோ டெலிவரி குவான்டிட்டி எடுக்கிறாங்க, எவ்வளோ டெலிவரி பர்சன்டேஜ் வருதுன்னு சொல்லி ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சிம்பிளாக நான் வந்து கொடுத்துருப்பேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல போய் சார்ட்டு நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலும் டெலிவரி குவான்டிட்டி உங்களுக்கு கிடைக்காது. சார்ட்டு கிடைக்கும், அது கீழே வால்யூம் கிடைக்கும். சரிங்களா, மற்ற இண்டிகேட்டர்லாம் கிடைக்கும். ஆனால் டெலிவரி குவான்டிட்டியும் டெலிவரி பர்சன்டேஜும் உங்களுக்கு கிடைக்காது. அது ஒரு ட்ரேடருக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுனால நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் லாகின் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின ஒரு ஃபுல் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். எஃப்என்டோவுக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் அண்ட் எஃப்என்டோவில் இல்லாத ஸ்டாக்ஸ் இது ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம், அதை எப்படி பிரித்து நம்ம பார்க்கணும், அதோட டெக்னிக்கல் வந்து வேறு அப்ரோச்சாக இருக்கும். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இதை நம்ம கவர் பண்ணுவோம். கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரேடிங் பண்ணல, அது டைம் வேல்யூ வித் ப்ரீமியம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைரெக்ஷனை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் ப்ரீமியம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. நான் நிறைய வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் நான் பேசியிருப்பேன். ப்ரீமியத்தை பற்றி இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட வீடியோவில் பேசியே இருக்க மாட்டேன். ஏன்னா சில விஷயங்களை மட்டும்தான் என்னுடைய சேனல்லையும் இந்த வீடியோலையும் பேசியிருப்பேன். கிளாஸ் எடுக்கும்போது மட்டும்தான் ப்ரீமியம் போன்ற ஸ்பெஷலான கண்டென்ட்லாம் கிளாஸுக்குள்ளே தான் கவர் ஆகும். அதனால் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு கண்டென்ட்டு தான். ஸோ நீங்கள் அதர் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு இதே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் காட்டும். இது ஒரு காமனான கண்டென்ட்டு. ஆனால் இந்த ப்ரீமியம் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டு யூனிக்கான கண்டென்ட்டு. வேறு எந்த ஒரு வெப்சைட்லேயும் வேறு எங்கேயும் இல்லாத ஒரு கண்டென்ட்டு நான் புதுசாக இந்த இடத்துல உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த வெப்சைட்டும் வேறு எங்கேயும் இல்லாத ஒரு கண்டென்ட்டை புதுசாக நான் 1 பேஜ் அண்ட் 1 மார்க்கெட் அப்படின்ற கண்டென்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். ஒட்டுமொத்த எஃப்என்டோ மார்க்கெட்டும் ஒரே பேஜில் நம்ம வாட்ச் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த டிசைன் ஃபஸ்ட் டைமாக நான் தான் லான்ச் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எங்கேயுமே இந்த டிசைன் வந்து லான்ச் பண்ணவே கிடையாது. இது ஒரு ட்ரேடராக இருந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்குள்ள எந்த ஒரு எமோஷ்னலும் இல்லாமல், டென்ஷனும் இல்லாமல், பதட்டமும் இல்லாமல் ஃப்ரீயாக உட்காந்து ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட்டில்
நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் ஒரே பேஜில் அதுவே ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அதர் இன்ஃபர்மேஷனும் இதில் கிடைக்கும். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு தேவையான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த HDFC பேங்க் ஃபாலோ ஆகுன்றதை முன்கூட்டியே நம்ம எப்படி டிசைட் பண்ணோம் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நான் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரு பிகினராக நீங்கள் உள்ளே வந்து மார்க்கெட் கற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து கற்றுக்க முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவிலேருந்து தான் கற்றுக்க முடியும். ஏன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேட்டா. ஸோ நான் அவ்வளோ டேட்டா இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இது வெளியில் வந்து உங்களால் தேடி எடுக்க முடியாத டேட்டா எல்லாமே ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனுக்கான டேட்டா இந்த கரண்ட் மந்த்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரீவியம் மந்த்து நீங்கள் தேடினா பெரும்பாலும் கிடைக்காது. அதுலேயும் ஸ்பெஷலாக நம்ம யூனிக்காக என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஆக்டிவ் கான்டாக்டை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதில் ஒரு ட்ரேடர் நல்லா பிரித்து அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக 3 கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஒன்று சிக்னல் வைஸ், இன்னொன்று டேட் வைஸ், இன்னொன்று சிம்பிள் வைஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த சிக்னல் வைஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் பில்டப் ஆகும் இல்லையா, லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப் ஆகும் இல்லையா, அதை அடிப்படையை வச்சு இந்த இடத்துல நான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து டேட் வைஸ், ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டேட் வைஸை அனலைஸ் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்கேன். அடுத்து சிம்பிள் வைஸ் கொடுத்துருக்கேன். சிம்பிள் வைஸ் வரும்போது எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு நீங்கள் யூனிக்காக அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நீங்கள் ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவோட கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த இடத்துல HDFC பேங்க் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து HDFC பேங்க் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது கூட சொல்லியிருந்தேன், ரொம்ப ஸ்பெஷலாக HDFC பேங்கில் யூனிக்காக சொல்லியிருந்தேன். கிளாஸ் எடுக்கும்போது கண்டென்ட்டை சொல்லி புரிய வச்சேன். நெக்ஸ்ட் மந்த்தும் இந்த ஸ்டாக்ஸு டவுன் சைடு போகுன்றதை சொல்லி நான் வந்து கிளாஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத டேட்டா அடிப்படையாக வச்சு அவருக்கு நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் அவரை நான் பேச வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்ரிடே HDFC பேங்கில் புட் சைடு அண்ட் கால் சைடு எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்லி இங்கே டேட்டாவாக நமக்கு இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்குது. அதே நேரத்தில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஆக்டிவ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், புட்டு கால் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்கேன். 1 பேஜில் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, இந்த 1 பேஜில் கொண்டு வந்து கொடுக்கும்போது இதில் ஒரு பவர்ஃபுல்லான கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, HDFC பேங்க் இதுக்கு முன்னாடி பாருங்கள் 13/7/2026 இந்த டேட்லேயே இது செல்லிங் ஆகும் அப்படின்றதுக்கான அறிகுறி ரொம்ப கிளியராக நமக்கு வந்து கிடச்சிது. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் மந்த்தும் இது ஃபாலோ ஆகும் அப்படின்றதுக்கான அறிகுறி ரொம்ப கிளியராக நமக்கு கிடைச்சிது. இது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாக்க, இந்த பாயிண்டில் பாருங்கள், கால் சைடு 5915 கான்டாக்டும், புட் சைடு 2105 கான்டாக்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஓய், ரொம்ப கம்மியான ஓய் தான் சார் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அங்கே தான் நம்ம மாஸ்டர் கிளாஸஸ்க்குள்ளே அவ்வளோ கண்டென்ட் உங்களுக்குள்ளே நம்ம வந்து கவர் பண்ணுறோம். இதில் இந்த இடத்துல பார்க்கும்போது கால் சைடு வெறும் 5915 கான்டாக்ட் அவ்வளோதான் இருக்குது. அதே நேரத்தில் ப்ரீவியஸ் டேஸில் ஒரு அதிகமான ஓய் என்றைக்கு வந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த பாயிண்டில் பாருங்கள் 26,738 கான்டாக்ட். இது டேட்டு பாருங்கள் 6/7/2024. அதே நேரத்தில் இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கு, டேட்டு 20/7/2026. இன்றைக்கி பாருங்கள் 61,873 கான்டாக்ட். சரியா, இன்றைக்கி இவ்வளோ கான்டாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் மந்த்தும் இந்த ஸ்டாக்ஸ் கீழே இறங்கும் அப்படின்றது நமக்கு என்றைக்கு கிடச்சிதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 13/7/2026 நெக்ஸ்ட் மந்த்து இது ஃபாலோ ஆகும் அப்படின்றது நமக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. அப்போ இந்த இடத்துல என்னோடய பழைய ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி அல்லது ஆல்ரெடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஒரு கேள்வி வரும். அதிகமான ஓஐ வந்த அன்னைக்கெலாம் ரொம்ப சாதாரணமாக விட்டுட்டீங்க, கம்மியான ஓஐ வந்த அன்னைக்கு எப்படி நெக்ஸ்ட் மந்த்து ஃபாலோ ஆகுன்றதை உங்களுக்கு எப்படி இந்த டேட்டாவில் வந்து ஐடென்டிஃபை பண்ணிச்சு, இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு ட்ரேடருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கவனிச்சு பாருங்கள், ஆக்டிவ் கான்டாக்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்திருக்கும். வித் டேட் வைஸாக வரும். இதில் நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன், டேட்டோடு இந்த இடத்துல வந்திருக்கும். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், மற்ற டேட்டா க்ரியேட் ஆனது எல்லாமே 28/7/2026, அதாவது இந்த மந்த்துக்கான கான்ட்ராக்டு, இந்த மந்த்துக்கான எக்ஸ்பைரி கான்ட்ராக்டு பாருங்கள். எல்லா இடத்துலையுமே 7வது மந்த்துக்கான எக்ஸ்பைரி கான்ட்ராக்டு தான் வந்திருக்கும். ஆனால் இந்த டேட்டில் மட்டும் 25/8/2026 நெக்ஸ்ட் மந்த்துக்கான கான்ட்ராக்ட் வந்தது. ஸோ அதே நேரத்தில் அடுத்த நாள் வந்து பாருங்கள் 7வது மாதத்துக்கான கான்ட்ராக்ட் வந்துகிட்ருக்கு. சரிங்களா, அப்போ இந்த டேட்டில் மட்டும் ஆகஸ்ட் மந்த்துக்கான கான்ட்ராக்டுக்குள்ளே வராங்க, நெக்ஸ்ட் மந்த்துக்கான கான்ட்ராக்டுக்குள்ளே வராங்க.
அப்போவே ரொம்ப கிளியராக நமக்கு வந்து புரிஞ்சு போச்சு. இது வந்து நெக்ஸ்ட் மந்த்தும் செல் சைடு தான் போக போகுதுன்னு சொல்லி ரொம்ப கிளியராக நமக்கு அப்போவே புரிஞ்சிருந்தது. அப்போ பாருங்கள், நான் கிளாஸ் எடுக்கும்போது கூட நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப கிளியராக வந்து கிளாஸ் எடுத்தேன். இந்த டேட்டாவுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் இருக்குது, ஒரு யூனிக் இருக்குது, அது என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த கிளைண்ட்டுக்கிட்டே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அப்போ அவர் ஜென்ரலாக வந்து இந்த டேட்டாவை மட்டும் தான் அவர் தேடி தேடி பார்த்தாரு. ஆனால் இந்த டேட்டை அவர் கவனமாக பார்க்கல. அதுக்கப்புறமா டேட் எவ்வளோ முக்கியம், எந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே வராங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை நான் அவருக்கு கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் மந்த்து இந்த அளவுக்கு உள்ளே வராங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அப்போது ஒரு ரைட்ரு நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து இப்போவே ரேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட நோக்கம் நெக்ஸ்ட் மந்த்தும் இந்த ஸ்டாக்ஸ் கீழே இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால தான் கால் சைடு வந்து பிஃபோராகவே ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் இந்த மந்த்து கான்ட்ராக்டில் ரேட்டிங் பண்ணுறத விட நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் போய் ரேட்டிங் பண்ணுறதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மந்த்து கான்ட்ராக்டில் உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், நெக்ஸ்ட் மந்த்து கான்ட்ராக்டில் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஒரு பையரோட மைண்ட் செட் அப்போ எப்படி இருக்கும், கம்மியான ப்ரீமியத்தில் வாங்கணும், அதிகமான ப்ரீமியத்தில் விற்று நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மைண்ட் செட்டப் இருக்கும். ஒரு ரைட்டரோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும், அதிகமான ப்ரீமியம் எங்கே இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை போயிட்டு அவங்க ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ப்ரீமியம் கரைஞ்சி வேட்டி கம்மியான ப்ரீமியமாக வந்த பிறகு அதை கவர் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்மளோட திங்கிங், ஒரு ஆப்ஷன் பையரோட திங்கிங் என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஒரு ரைட்டரோட திங்கிங் இருக்கும். அப்போ இந்த ரைட்டர் இந்த இடத்துல என்ன ஃபீல் பண்ணுறாரு, இந்த மந்த்து கான்ட்ராக்டில் ரொம்ப கம்மியான ப்ரீமியம் இருக்குது, இதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் நம்ம ரேட்டிங் கொடுக்கும்போது ப்ரீமியம் அதிகமான ப்ரீமியம் இருக்குது, நமக்கு அதிகமான பர்சன்டேஜில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஸ்டாக்ஸ் கீழே இறங்க போகுதுன்னு சொல்லி டிசைட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் ரேட்டிங் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸஸில் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட்டை பார்க்காம ஒரு ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றத நம்ம மாஸ்டர் கிளாஸஸ்லேருந்து அப்ரோச் பண்ணுறோம். பெரும்பாலும் எவ்ரிடே நான் வீடியோவில் பண்ணக்கல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் நான் பேசியிருப்பேன். ப்ரீமியம் பற்றி நான் எங்கேயுமே பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா ப்ரீமியம் அப்படின்றது கிளாஸுக்குள்ளேயே நம்ம கவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷ்னல் டூல். அது மட்டும் கிடையாது, இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டேட்டாவாக கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை அப்படியே ஈஓடி சார்ட்டாகவும் பார்த்துக்கலாம். நீங்கள் டேட்டாவாக பார்த்து எனக்கு பழக்கம் இல்லை சார், நான் வந்து சார்ட்டாக தான் பார்த்து எனக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, இந்த டேட்டாவுக்குள்ளே என்ன கண்டென்ட்டெல்லாம் கொடுத்துருக்கணும் அதை அப்படியே உங்களுக்கு ஈஓடி சார்ட்டாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஓஇ பில்டப் ஆகிருக்கு, கால் ஓஇ அண்டு புட் ஓஇ எல்லாமே வந்து ஒரே பேஜில் கவர் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சருக்கான ஓஇ இருக்கும், கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம இதுக்குள்ளே கவர் பண்ணியிருக்கோம். வித் வால்யூம் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல இன்ட்ராடே சார்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பாயிண்டில் பாருங்கள், உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இங்கேயே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துலேயே உங்களுக்கு காட்டி கொடுத்துருவோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டு. இது வரைக்கும் யாரும் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ட்ரேடிங் ஆகும்போது அதோட ரியாக்ட் என்ன ஆகுன்றது நமக்கு புரியும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த பாயிண்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள் 790 கால் அண்டு புட்டு ரெண்டுமே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள் 785க்கான கால் பாருங்கள், இது என்ன எல்டிபி ப்ரைஸ் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது, அதோட ஓஇ என்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல அப்படியே காட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே டேட்டாவாக பார்த்தோம், இங்கே அப்படியே சார்ட்டாக பார்க்குறோம், அதுதான் வித்தியாசம். அப்படி பார்க்கும்போது 785 கால் ஆப்ஷனில் பாருங்கள் எல்டிபி ப்ரைஸ் ₹8.45 இருக்குது. இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 6617 கான்ட்ராக்ட் இருக்குது. அதுக்கும் கீழே கவனித்து பார்த்தீங்கன்னா 780 கால் ஆப்ஷனில் ₹10.09 இதோட எல்டிபி ப்ரைஸ் ட்ரேடிங் ஆகிட்டு. இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் 12,124 கான்ட்ராக்ட் ஓஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது ப்ரைஸ் வந்து எங்கே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கோ அந்த இடத்துல ஓஐ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி நகருது, எந்த இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கும் போது இதோட ப்ரைஸ் பாருங்கள் மூவ்மெண்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகிருக்கும். அப்போ எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அப்போ எந்த இடத்துல நம்ம முடிவு எடுக்கணும் அது ரொம்ப கிளியராக நமக்கு இந்த இடத்துல காட்டி கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம ஒரே பேஜில் கொண்டு வரும்போது அந்த டைம் ஃப்ரேமோட நீங்கள் எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஓஐ வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த டைம் ஃப்ரேமோட கீழே நம்மளால் பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். வேறு எங்கேயுமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒன் பேஜ் ஒன் மார்க்கெட் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டும் ஒட்டுமொத்த எஃப்என்டோ மார்க்கெட்டில் ஒரே பேஜில் பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களால் பேக் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்காது. ஏன்னா ப்ரிவியூ மந்த்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னாலே கரண்ட் மந்த்துக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கொண்டு வந்திருக்கோம். ஒரு பிகினர் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அது பேக் டெஸ்ட் பண்ணி ஸ்டடி பண்ணி கற்றுக்கிறதுக்காக ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். வித் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா உங்களுக்கு இந்த இடத்துல
ஸ்ட்ரைக் ப்ரைஸோடு வரும். சார்ட்டு வித் ஸ்ட்ரைக் ப்ரைஸோடு இந்த இடத்துல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுவும் மார்க்கெட்டில் நடந்து முடிஞ்ச பிறகு ப்ரிவ்யூ டேட்டாவை பற்றி தான் நான் இந்த இடத்துல பேசியிருக்கேன். இந்த மார்க்கெட்டுக்குள்ளே எங்கேயுமே பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கன்ற கண்டென்ட்டையும், மார்க்கெட் பை ஆகும் செல் ஆகுன்ற எந்த ஒரு கண்டென்ட்டையும் நான் பேசலை. அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ஓய் க்ரியேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கான மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு தம்ஸ் அப் கொடுக்கும்போது இந்த சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.